அண்மை செய்தி பாமக அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பாவுடன் சந்திப்பானது நிகழ்த்தி இருக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். அன்புமணி ஆதரவாளர்களான இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது ஏற்கனவே ஜி.கே. மணியை சட்டமன்ற உறுப்பினர் அதாவது சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், மேலும் சேலம் அருளை பாமக கொறடா பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், அதற்கு பதிலாக நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக தர்மபுரியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவரை நியமனம் செய்திருக்கிறோம், அவர்தான் இனி எங்கள் கட்சியை வழிநடத்துவார் என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த கோரிக்கையை பொறுத்தவரையிலே சபாநாயகர் இன்னும் ஏற்கவில்லை. நேற்றைய தினம் கூட செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த கடிதம் என்பது என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்றுதான் தெரிவித்திருந்தார். எனவே அந்த கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது மீண்டும் அவர்கள் ஒரு நினைவூட்டல் கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது எண்ணிக்கை 4. அருளை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம், இனி அவர் எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட மாட்டார். எனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேர் நாங்கள் அன்புமணி ஆதரவாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்க வேண்டும். முதல் வரிசையில் எப்போதுமே ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் என்பவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில முதல் வரிசையிலே அமர வைக்கப்படுவார்கள். இதுவரை ஜி.கே. மணி அவர்கள் அமர்ந்து வந்த நிலையிலே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில வெங்கடேஸ்வரன் தான் அமர வேண்டும், ஜி.கே. மணியை நீங்கள் பின் வரிசைக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து பேசி வருகின்றார்கள். சபாநாயகர் இதுவரை ஏற்காத நிலையில் இனி 9:30 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கின்றது. எனவே அதற்குள் ஏற்பாரா என்பது குறித்து தெரியவில்லை. ஒருவேளை ஏற்கவில்லை என்றால் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.